அந்த பஞ்சபூதங்களால் தான் உலகம் ஆச்சு. அந்த பஞ்சபூதங்கள் எப்படி வந்ததுங்கிறது வேதம் சொல்கிறது. பகவான்கிட்டேருந்து ஆகாசம் உண்டானது. லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமா வருது, வியதாதி ஜெகத் பிரசூஹுன்னு ஒரு நாமா. ஆகாயம் முதலானவைகளை படைத்தவளேன்னு வருது. ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னேர் ஆபஹா, ஆப பிருத்திவி. இதுதான் கிரமம். ஆகாசத்துலேருந்து வாயு, வாயுலேருந்து அக்னி, அக்னியிலேருந்து தீர்த்தம், தீர்த்தத்துலேருந்து பூமி உண்டானது. திருப்பி இதே டிசெண்டிங் ஆர்டரில் தான் உள்ளுக்குள்ளே ஒடுங்கும் பிரளய காலத்தில் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த அஞ்சையும் வச்சு இத்தனையும் உண்டாக்கினார் சுவாமி. அஞ்சையும் தங்கிட்டேருந்து உண்டாக்கினார். அந்த அஞ்சால் தான் நம்மளும் உண்டாயிருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம பகவானோட ஒரு அம்சங்கிற ஒரு நினப்பு வர வேண்டாமா? எவ்வளோ பெரிய விஷயம். நீ லைஃப்பில் யாராக விரும்புகிற அப்படின்னு கேட்டால், ஒரு கிரிக்கெட் ஸ்டார் ஆகணும் பார்க்குறேன், சினிமா ஸ்டார் ஆகணும் பார்க்குறேன், அரசியல்வாதி ஆகணும் சொல்கிறவாள்லாம் இருக்காள் இல்லையோ. ஞானிகள் சொல்கிற அட அசடு, அதெல்லாம் கொஞ்ச நாள் தான் நிற்கும். அழியாத நிலைமை உங்களுக்கு தரோம் நாங்கள். என்ன? நீ உன்னை படைச்சவனோட கலந்துரும். சத்தப்புறம் இல்லை, உயிரோடு இருக்கும்போதே